ஒன்லைன் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த அனிமையோட ஒன்லைன் என்னன்னா, சின்ன வயசுல இருந்து ஒண்ணா பக்கத்து பக்கத்து வீட்ல வளரக்கூடிய பொண்ணு, பையன் அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பையன் மேல ஒரு லவ் உருவாக்குது. பட் அந்த பையன் வந்து அந்த ஒரு பொண்ண வந்து ஒரு பொண்ணா பார்க்காம, ஒரு ஃப்ரெண்டா தான் பார்க்கான். அதாவது ஃப்ரெண்டா பார்க்கறன்னா ஒரு பையன் மாரி தான் பார்க்கானே ஒழிய, அது பொண்ணுன்னு தெரிஞ்சாலுமே அது பையனா தான் பார்க்கான். அதுதான் அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குது. அவனை வந்து இந்த பையன் லவ் பண்ணா ஃபர்ஸ்ட் அதை பொண்ணா பார்க்கணும். ஆனால் பொண்ணாவே பார்க்கலன்றது தான் அந்த பொண்ணோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் மீறி இப்போ எப்படி இவனை லவ் பண்ண வைக்கிறா, இவளை எப்படி அவளை பொண்ணாக பார்க்க வைக்கிறா அப்படின்னு தான் இந்த அனிமையோடைய கான்செப்ட். உண்மைக்குமே இந்த அனிமே வந்து கேட்க முடிஞ்ச இந்த கான்செப்ட் கேட்கும்போது ஃபன்னாக இருந்தாலுமே, இந்த அனிமையில் அதுக்கேற்ற மாதிரி ஃபன் இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வந்து எமோஷனல்ஸ் இருக்க தான் செய்யும் இந்த அனிமையில். உண்மையுமே செமையான ஒரு அனிமே. நான் வந்து மை ட்ரெஸ் அப் டார்லிங் அப்படின்னு ஒரு லவ் அனிமே சொல்லியிருப்பேன். அப்புறம் யுவர் நேமு, சைலண்ட் வாய்ஸ்லாம் அனிமே லவ் அனிமே சொல்லியிருப்பேன். பட் இந்த அனிமேவும் அந்த எந்த அனிமேக்கு சலிச்ச அனிமே இல்லைன்றதை காட்டுச்சு. ஏன்னா இந்த அனிமேல வந்து லாட் ஆஃப் ஃபன் இருக்குது.